சண்டே. எஸ் தர்ஷினி குட்டி, என் செல்ல குட்டி, என் தங்க குட்டி, என்ன பண்றீங்க? ஹோம்வொர்க் எழுதுறீங்களா? ஷியாமளா, ஆபீஸ் கிளம்பாம குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு நோ ஆபீஸ். இன்னைக்கு ஃபுல்லா நான் தர்ஷினி கூட தான் இருக்க போறேன். இன்னைக்கு நாங்க 2 பேரும் ஷாப்பிங் போக போறோம், நிறைய திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஏன்னா இன்னைக்கு சண்டே. எஸ் டுடே இஸ் சண்டே. உங்களுக்கு ஆபீஸ் லீவ், எனக்கு ஸ்கூல் லீவ். ஆமா, ஆனா நீங்க என்ன இப்படியே இருக்கீங்களே? குளிக்கலையா? டக்குன்னு ரெடி ஆயிடுங்க, அழகா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, டிஃபன் சாப்பிடுங்க. ஆமா, குட்டிமா என்னென்ன பொம்மை வேணும்னு கேட்கவே இல்லையே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. பவர் ரேஞ்சர்ஸ் பொம்மையும், ஸ்பைடர்மேன் பொம்மையும், அதுக்கு அப்புறம் டெடி பேர் பொம்மையும், மிக்கி மவுஸ் பொம்மையும். ஓகே ஓகே, போதும் போதும் போதும், எல்லாம் வாங்கிக்கலாம். ஷியாமளா, வரும்போது சுகர் மாத்திரை மறக்காம வாங்கிட்டு வந்துரு. ஓகேமா. தேங்க்ஸ் பாட்டி. ஏண்டி ஷியாமலா, நீ இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்ட என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டிய? நீ செத்து பரலோகம் போனாலும் உன்னை விட மாட்டேன்டி, அங்கேயும் வருவ. தர்ஷினி, ஹாய் டாடி. நாங்க பாட்டி. அப்பா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேப்பா. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். வாரம் 6 நாட்கள் தன் தாய் ஷியாமளாவுடன் இருக்கும் குழந்தை தர்ஷினி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை தன் தந்தை ஹரியுடன் இருக்க வேண்டும் என்றும், அதை ஷியாமளாவோ அவரை சார்ந்தவர்களோ தடுக்க கூடாதென்றும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ஷியாமளா, ஷியாமளா, தர்ஷினி வெளியே போயிட்டாமா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவரை தடுக்கிற உரிமை எனக்கு இல்லம்மா. அம்மாடி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைமா, அவளை வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னியே. நான் சொன்னபடி ஆசைப்பட்டபடியே எல்லாம் நடக்குது. இன்னைக்கு ஒரு நாள் தானமா உனக்கு லீவு. என்னால இப்ப ஏன் ஆசைப்படி வாழ முடியாதும்மா. சட்டப்படிதான் வாழ முடியும். அப்போ தர்ஷினி அந்த மனுஷன் கூட அனுப்ப போறியா? நான் அனுப்பலைனாலும் அவரு கூட்டிட்டு போயிடுவாருமா. என்ன டாடி, நான் மம்மி கூட ஷாப்பிங் போறேன் டாடி. ஓஹோ, நீ அம்மா கூட வெளியே போறதுனால அப்பா கூட வரமாட்டல்ல, அப்படிதானே? இல்ல டாடி, மம்மி எனக்கு பிடிச்ச பவர் ரேஞ்சர்ஸ் பொம்மையும் ஸ்பைடர்மேன் பொம்மையும் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க. ம்ஹும். குட்டி, நீ 6 நாள் இங்க தானே இருக்க. உன் மேல பாசம் இருக்கிறதா நடிக்கிறவங்க இந்த 6 நாள்ல ஒரு நாள் உன்னை வெளியே கூட்டிட்டு போய் உனக்கு பிடிச்சது வாங்கி கொடுக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு நான் வர இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உன்னை வெளியே கூட்டிட்டு போய் உனக்கு பிடிச்சதை வாங்கி தரேன்னு சொல்லி ஆசை காட்டினா என்ன அர்த்தம்? இந்த ஒரு நாள் நீ என் கூட இருக்கிறதையும் கெடுத்து உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி உன் மனசுல இருந்து என்னை சுத்தமா நீக்கிட்டு உன்னையும் என்னையும் நிரந்தரமா பிரிக்கலான்னு பாக்குறாங்களா? என்னம்மா இந்த ஆளு இப்படி எல்லாம் பேசுறாரு? நான் கேட்கறதுக்கு அங்க இருந்து பதில் வரலன்னா நான் சொல்றது சரின்னு தானே அர்த்தம்? இங்க பாருப்பா, யாருக்கும் யாரையும் பிரிக்கணுங்கிற எண்ணம் இல்ல. அம்மா கொஞ்சம் சும்மா இருமா. அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னா நான் இன்னைக்கு கூட்டிட்டு போவேன்னு தெரிஞ்சோம் ஏன் இன்னைக்கு ப்ரோக்ராமா ஃபிக்ஸ் பண்ணணும்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஷியாமளாவுக்கு ஆபீஸ் லீவு. அம்மா நீ பேசாம இரு. அவர் சண்டை போடுறதுக்காக தானே வந்திருக்காரு. அதுக்காக அப்படியே விட்டுடுறதா? ஏய், அம்மா விட்டு பேச வச்சா நான் குழந்தைய விட்டுட்டு போயிடுவேன்னு யாரும் நினைக்காதீங்க. இத பாரு, நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், யாருக்கிட்டையும் பிச்சை எடுக்கல. நீ வாங்கி கொடுக்கிற பொருள் எல்லாத்தையும் என்னாலேயே என் பொண்ணுக்கு வாங்கி கொடுக்க முடியும். முடியும்ல? அப்ப குழந்தை கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்க வேண்டியதானே?
இங்க எதுக்கு நின்னு வெட்டியா கத்திட்டு இருக்கீங்க? ஆமாண்டி, நான் கழுத பாரு, அதான் வெளியே நின்னு கத்திட்டு இருக்கேன். நீங்க கழுதையோ குதிரையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த வாடி போடின்னு கூப்பிடுற வேலை என்கிட்ட வச்சுக்காதீங்க. குழந்தைய பார்க்க வந்தா பாத்துட்டு போணும், இல்ல கூட்டிட்டு போணும். அத விட்டுட்டு பழைய உரிமையில இந்த மாதிரி டீ போட்டு பேசினா அப்புறம் நடக்கிறது வேற. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவாங்கற? யார் இது? ஷியாமலாக்கோட வீட்டுக்காரரோ? நானும் போனா போதுன்னு விட்டா என்ன வாய்க்கிலேயே பேசுற? கை நிறைய சம்பாதிக்கிறங்கிற திமிர? ஆமா, திமிர்தான். இப்படியே விட்டா வழிக்கு வர மாட்ட. வாய்தா கோர்ட்டுக்கு வரவல்ல, அங்க வச்சுக்கிறேன். அம்மாடி, கோர்ட்டுக்கு போனா என்ன கொலையா பண்ணிடுவாரு, அதையும் பாத்திரலாம். நீ உள்ள வாமா. Excuse me? பாஸ், பாஸ். என்ன சிரிக்கிறீங்க? எங்க பாஸ் வந்தா அவர் முகத்தை உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காட்டி உங்களை பயமுறுத்திடுவாரு, தெரியுமா? லில்லி, இப்ப நீ என்ன யாருன்னு நினைச்ச? என்னையா நீ என்ன பெரிய வீராதி வீர சூராதி சூர சுப்பக்க புருஷனா? இத்தனோண்டு ஹைட்ரோபம்மை கண்டுபிடிச்சிட்டு ஒரேடி ஆர்ப்பாட்டம் பண்ற? யோ, இப்ப சவால் விடுறையா? என் பாஸ் மட்டும் உன்கிட்ட இருந்து அந்த ஹைட்ரோபம்மை எடுக்கல, எங்க பாஸ் ஒரு அப்பனுக்கு பிறக்கல. உன்னை பத்தி பெருமையா சொல்லணும்னா உன்ன மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் இருந்தா. ஆஹா, இடம் மாறி போனா நிறைய சம்பளம் கிடைக்கும் போல இருக்கே. எதுக்கு ஒரு பிட்ட போட்டு வைக்கலாம்? ஆமாங்க அருமைநாயகம் சார், என் பெருமை அந்த அரவை கணக்கு தெரியவே மாட்டேங்குது. என்ன எவ்வளவு கேவலமா நடத்துது தெரியுமா? நீங்க மட்டும் ஓகே சொல்லுங்க சார், நான் உங்களுக்கு அசிஸ்டண்டா வந்துடுறேன். சம்பளம் ஒரு 100-200 குறைச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல. லில்லி, நீ என்ன யாருன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? பாம வைக்கவும் காந்தத்தை ஒட்ட வைக்கவும் ஜூலிய கொண்டு வந்து உங்க வீட்டுல விடவும் அந்த வெந்த மூஞ்சி வெண்டைக்கா கூட எத்தனை தடவை உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், எத்தனை தடவை பாத்திருக்கேன். நீங்க தான் அருமைநாயகன்னு எனக்கு தெரியாதா? என்ன லில்லி, எலக்ட்ரிக் பேட்ல மாட்டின குசு மாதிரி ஷாக் ஆயிட்டேன். ஆஹா, பாஸ் அருமைநாயகனை நம்பி ஏமாந்து வாய விட்டுட்டோமே, இப்ப என்ன பண்றது? சமாளிக்க வேண்டியதுதான். பாஸ், என்ன சிரிக்கிற?
சமாளிக்க பாக்குறியா? இல்ல பாஸ். என்ன இல்ல, என்ன அருமை நாயகம் நினைச்சதுதானே உன் உள்ள குமரெல்லாம் கொட்டிட்டு இருந்த. ஆஹா, அறவை கடன் நினைச்சோம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டானே. அப்படியே பிளேட்டை மாத்திட வேண்டியதா? பாஸ், நான் உங்களை அருமை நாயகனும் நம்பிட்டேன்னு நினைச்சீங்களா பாஸ்? நம்பித்தான் என்னை பத்தி தப்பு தப்பா பேசுனியா? 100-200 சம்பளம் கம்மியா கொடுத்தா கூட அசிஸ்டன்ட் வேலைக்கு சேரேன்னு சொன்னேன்ல. என்ன பாஸ், நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கை அவ்வளவுதானா இல்ல அவ்வளவுதானான்னு கேக்குறேன். இல்ல வந்து என்ன வந்து போய் நீங்க ப்ரொஃபசர் எக்ஸ்னு தெரிஞ்சதா உங்களை வேணும்னு வெறுப்பேத்தலான்னு பார்த்தேன். மத்தபடி என் மனசுல எந்த கள்ளங்கப்படமும் இல்ல. இவன் என்ன நம்ம அப்படி பேசினா இப்படி வரா, இப்படி பேசினா அப்படி வரா? அப்போ முதல்ல உனக்கு நான் ப்ரொஃபசர் எக்ஸ்ன்றது தெரிஞ்சு போச்சா? ஆமா. எப்படி? என்ன பாஸ், இவ்வளவு நாளா உங்க கூட இருக்கேன், உங்க குரல் எனக்கு அடையாளம் தெரியாதா? அப்போ கெட்ட போக்கே குரல் தான் ஒரு மாதிரி இருக்கேன்றியா? ஆமா, குரல் தான் தகரத்தை டர்ரேன்னு தரையில தேய்ச்ச மாதிரி இருக்கு. அப்போ வேற மாதிரி குரலை மாத்தி பேசி பாக்குறேன் பாக்குறியா? இப்ப பாரு. ஜீனி, ஜூலி, போய் எனக்கு ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வாங்க. எப்படி இருக்கு? இது ரொம்ப கேவலமா இருக்கு, குரலை கொஞ்சம் மாத்துங்க பாஸ். இப்ப பாரு. நான் தான் அகில உலக ஹைட்ரோபாம் விஞ்ஞானி எயின்ஸ்டீன் அருமை நாயகம். இது ஓகே லிலி? பள்ளி கத்துற மாதிரி இருக்கு. வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆக்குங்க பாஸ். இப்போ இந்த குரல் பாரு. லில்லி கண்ணு, லிலி கண்ணு, உனக்கு அந்த ப்ரொஃபசர் எக்ஸ் மேல ஒரு கண்ணு தானே, என்கிட்ட சொல்லு. இந்த குரல் நல்லாவே இல்ல. சரி சரி, அந்த குரல் வேணாம், இந்த குரல் பாரு. ஸ்ரேயா கண்ணு, அப்பா ஆபீஸ் போயிட்டாரா? சாப்பிட்டியா? நல்லா இருக்கியாடா செல்லம்? இது எப்படி இருக்கு? இந்த குரல் நல்லா இருக்கு பாஸ். சூப்பரா இருக்குன்ற. சூப்பர் பாஸ். அந்த ரோபோக்கள் எவ்வளவுதான் கில்லாடிங்களா இருந்தாலும் உங்களையும் உங்க வாய்ஸையும் அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது. தூள் கலப்புங்க பாஸ். தேங்க் யூ, தேங்க் யூ லிலி. ஜாகிரதையா பாத்துக்குங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே மாஸ்டர். கிழவன் போயிட்டான். உடனடியா கார் எடுத்து முடிச்சுட்டு கிளம்பிடணும். ஆமா. மாஸ்டர் இப்பதானே போனாரு, உடனே யாரு பெல் அடிக்கிறது? கேபிள், கேஸ், போஸ்ட்மேன் யாராவது இருக்கும், வா போய் பார்க்கலாம். என்ன மாஸ்டர் திரும்பி வந்திருக்காரு? ஏன் திரும்பி வந்திருக்காரு தெரியல, கதவை திறப்போம். என்ன மாஸ்டர், இப்பதானே போனீங்க? முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். என்ன விஷயம் மாஸ்டர்? நாங்க தான் எல்லா விஷயத்தையும் ஞாபகப்படுத்தணுமே. ஆமா மாஸ்டர், மூக்கு கண்ணாடி, செல்போன், பிரஷர், சுகர் டேப்லெட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்களே, வேற எதை மறந்தோம்? இத பாருங்க, இதெல்லாம் சாதாரண விஷயம். சமயத்துல நானே ஞாபகப்படுத்திக்கிட்டு எல்லாத்தையும் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு தான் போறேன். இது வேற விஷயம். வேற விஷயமா? என்ன விஷயம்? ஆமா, இன்னைக்கு ஹைட்ரோபாம் சம்பந்தமா பிஎம்மோட ஒரு மீட்டிங் இருக்குல்ல, எனக்கு அதை ஞாபகப்படுத்தினீங்களா? அப்படி ஒரு மீட்டிங் இருக்குது, ஞாபகப்படுத்தணும்னு நீங்க எங்களுக்கு ஃபீல் பண்ணவே இல்லை மாஸ்டர். ஃபீல் பண்ணாதீங்க,
தப்பு என் மேல தான். நான் ஃபீட் பண்ண மறந்துட்டேன். ஆமா, இட்ஸ் ஓகே. ஜீனி, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்லுங்க மாஸ்டர். ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டரில் இருக்கிற ஹைட்ரோபாம் ஃபார்முலாவை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடு. என்ன அப்படியே நின்னுட்ட? கமான் குவிக். பிரதமர் வந்து அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போ, சீக்கிரம் போ. ஓகே மாஸ்டர். ஒரு நிமிஷம் மாஸ்டர். இந்த ஜீனிக்கு என்னோட அவசரமே புரிய மாட்டேங்குது. எங்க போகுது இது? சாரி மாஸ்டர், என்ன அந்த மாங்காய் மடைய ப்ரொஃபசர் எக்ஸ் உருவாக்குனதுனால இதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு எனக்கு அறிவில்ல. ஏய் ஜீனி, என்ன இது? தெரியலையா மாஸ்டர்? வந்து அது எனக்கு தான் ஞாபகம் மறதியாச்சே. நீ சொல்லு என்னன்னு. என்ன மாஸ்டர், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? சரி, இதுல உங்க வலது கைய வைங்க. அதான் எதுக்குங்கிறேன். நானே வந்து கேட்டாலும் என்னோட கைரேகைய செக் பண்ணாம ஹைட்ரோபாம் ஃபார்முலாவை கொடுக்க கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அவசரம்னு சொன்னீங்க. சீக்கிரம் கைய வைங்க மாஸ்டர். என்ன நீ என்னையே சந்தேகப்படுற? நான் யார் தெரியுமில்ல, உன்னோட மாஸ்டர். அதனாலதான் கைரேகைய கேட்கிறேன். வேற யாராவதாக இருந்தால் அவங்க ஆயுள் ரேகையை அழிச்சிருப்பேன். ரேகையை வைங்க. பிஎம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார்ல. கிழவன் தான் கில்லாடினா இதுங்க அதுக்கு மேல கில்லாடியா இருக்க. ஏய் ஜீனி, இப்போ நீ பிரிண்ட் அவுட் எடுக்க போறியா இல்லையா? சாரி மாஸ்டர், முதல்ல ரேகை அப்புறம் தான் பிரிண்ட் அவுட். நான் உருவாக்குன நீயே என்ன சந்தேகப்படுறியா? இல்ல மாஸ்டர், நீங்க சொன்னதுனால தானே ஜீனி உங்க ரேகையை கேக்குது. நீங்க தான் மாஸ்டர் ஆச்சே, உங்களுக்கு உங்க ரேகையை பதிவு செய்யறதுல என்ன தயக்கம்? அது வந்து தயக்கம் எல்லாம் ஒண்ணு இல்ல. இது எனக்கு அவமானம். பத்மாசுரன் சிவன் கிட்ட வாங்கின வரத்தை சிவன் கிட்டே செக் பண்ணி பார்த்தா மாதிரி இது நான் சொன்னதையே என்கிட்டயே செக் பண்ணி பாக்குது. சீதை குற்றமில்லாதவன்னு ராமனுக்கு தெரியும். இருந்தாலும் ராமையன் சீதையை தீ குளிக்க சொன்னா. ஜீனி, இது என்ன வழக்காடு மன்றமா? நானும் அதையே தான் கேட்கிறேன். மாஸ்டர் உருவத்துல வந்திருக்கிற நீ யாரு? சொல்லு, நீ யாரு? நான் வந்து நான் அருமை நாயகன் தான். நீ ப்ரொஃபசர் எக்ஸ் தானே? நான் 3 என்றதுக்குள்ள நீ உன் வேஷத்தை கலைக்கல, நீ இங்கிருந்து உயிரோட போக முடியாது. சுட்டுடாத சுட்டுடாத, நான் ப்ரொஃபசர் எக்ஸ் தான். எவ்வளவு தைரியம் இருந்தா என் மாஸ்டர் உருவத்துல வந்து என்கிட்டயே ஹைட்ரோபாம் ஃபார்முலாவை கேப்ப? ஐயோ சுட்டுடாத சுட்டுடாத ஜூலி, மாப்பிள்ளை கிட்ட சொல்லி சுட வேணான்னு சொல்லி ஜூலி. நான் கூட முழுசா மாஸ்டர் தான் நம்பிட்டேன். ஜீனி, குறி தவறாம பார்த்து சுடு, தப்பிக்க விட்டுறாத. குறி தவறாம சுட சொல்ற துரோகி, உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன் நானு. நல்ல வேலை ஜீனி, நீ கொஞ்சம் உஷாரா இருந்த, இல்லனா ஃபார்முலாவை பறி கொடுத்திருப்போம். கவலைப்படாத ஜூலி, எதையும் பறி கொடுக்காத அளவுக்கு தான் மாஸ்டர் என்ன உருவாக்கி இருக்காரு. So sweet.